அன்பார்ந்த என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் தங்கவேலு பொன்மணியின் வணக்கம். இன்று நீங்கள் கேட்கவிருப்பது கானாசு என்று அழைக்கப்படும் கானா சுப்பிரமணியம் அவர்களின் நாவல் பொய்த்தேவு, 2ஆம் பகுதி, அத்தியாயம் 7 மற்றும் 8. அத்தியாயம் 7. வாலிபம் திரும்புகிறது. கங்காபாய் இறந்த 20ஆம் நாள் ஊரிலே யாரிடமும் சொல்லிக் கொள்ளாமல், தம் பிள்ளையிடங்கூட சொல்லாமல் சாம்பமூர்த்தி ராயர் சாத்தனூரிலிருந்து சிட்டாக தப்பி பறந்தோடி போய்விட்டார். அவர் அப்படி தப்பி ஓடியதை அறிந்தவுடன் வெகுவாக பாராட்டியவர் சோமசுந்தர முதலியார்தாம். மனசுக்குள்ளே வெகுவாக பாராட்டினார். 1 வாரம் கழித்துத்தான் சாத்தனூருக்கு செய்தி எட்டியது. ஏதோ வம்பு தந்தி மூலம். ராயர் கையிலே ஏராளமாக பணத்தை வைத்துக் கொண்டு தஞ்சாவூரிலே அமர்க்களம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்று தெரிய வந்தது. சோமசுந்தர முதலியாரும் சாத்தனூரை விட்டு தப்பி ஓடிவிட வேண்டும் என்று வெகு காலமாகவேதான் தீர்மானித்து வைத்திருக்கிறார். ஆனால் அவரால் அதுவரையில் ஓடிவிட முடியாமல் போய்விட்டது. சாத்தனூருடன் அவரை பிணைக்கக்கூடிய தலைகள் ஏதும் இல்லை அவருக்கு. அப்படி இருந்தும் அவரால் ஓடிவிட முடியவில்லை என்பதுதான் அவருக்கே ஆச்சரியமாக இருந்தது. மேட்டு தெருவை விட்டு கிளம்பி விடுவதற்கு அவருக்கும் அவசியம் ஏற்பட்டு குறைந்தபட்சம் 10 வருஷங்களாவது இருக்கும். சென்னை மாணிக்கம் செட்டியார் வந்து அவருடன் தங்கிய போது சொன்ன மாதிரி பெரிய மளிகை வியாபாரி, இன்சூரன்ஸ் கம்பெனியின் ஜில்லா ஆர்கனைசர், பேங்கிலே கணக்கில்லாத பணம் சேர்த்து வைத்திருந்தவர். வீட்டு வாசலிலே நிற்க ஒரு கார் இருந்தது. ஊரிலும் வெளியேயும் அவருக்கு நல்ல மதிப்பு இருந்தது. இவ்வளவும் இருந்தும் அவர் இன்னமும் சாத்தனூர் மேட்டு தெருவை விட்டு கிளம்பாதது அவருக்கே ஆச்சரியமாகத்தான் இருந்தது. ஆனால் மேட்டு தெருவை விட்டு கிளம்புவதென்றால் கிளம்பி சாத்தனூரிலே வேறு தெருவுக்கு போவது என்று அர்த்தமல்ல. அப்படி செய்ய விரும்பவில்லை சோமு முதலியார். அவர் மாணிக்கம் செட்டியாரிடம் சொன்ன மாதிரி கும்பகோணம் புதுநகரிலே பங்களா கட்டிக்கொண்டு குடியேற விரும்பினார். மனை வாங்கியாகி விட்டது. 80,000 செலவழித்து அழகிய சிறு பங்களா ஒன்று நிர்மாணிப்பது என்று திட்டம் போட்டு ஏற்பாடு ஆகிவிட்டது. சென்னையிலிருந்து ஒரு என்ஜினியரிங் கம்பெனி வந்து கட்ட இருந்தது. அதை கடைசி வரையில் ரகசியமாக வைத்திருக்க வேண்டும் என்று விரும்பினார் முதலியார். பங்களா நிர்மாணமாகிக் கொண்டு இருந்தது. முதலியார் எதிர்பார்த்த அளவு துரிதமாக வேலை நடக்கவில்லை. மெதுவாகத்தான் நடந்தது. ஆகட்டும், காலம் வரட்டும் என்று காத்திருந்தார் அவர். சாம்பமூர்த்தி ராயர் மறதி வேண்டி அப்படி ஓடினார். அவர் மாதிரி மறதியை வேண்டி ஓட விரும்பவில்லை சோமசுந்தர முதலியார். மேட்டு தெருவையும் சாத்தனூர் தெருவையும் மறக்க விரும்பினால் கூட அவரால் மறந்திருக்க முடியாது என்பது நிச்சயம். சாத்தனூரை விட்டு கும்பகோணம் போவதானாலும் 2 நிலைமைகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை பூராவும் அறிந்து கொண்டே போக வேண்டும் என்று விரும்பினார் அவர். தம்முடைய கஷ்டங்களும் அவை அலை போல அடுக்கடுக்காக வந்து தாக்கிய வேகமும் தாங்காமல் ஓடிவிட்டார். சில நாள் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு, சாத்தனூரை மறந்துவிட்டு, பாண்டுரங்கனை மறந்துவிட்டு, பணக்காரனாக இருந்த பெருமையை மறந்துவிட்டு அவர் தஞ்சையிலேயே தங்கினார். புது நண்பர்கள் பலர் கிடைத்தார்கள் அவருக்கு. கையில் பணம் இருந்தால் நண்பர்கள் கிடைப்பதுதானா பிரமாதம்? அவர்களுடன் தினம் அளவுக்கு மீறி குடித்துவிட்டு தாசி வீடே கதி என்று கிடந்தார். குடிவெறி தெளிந்தும் மீண்டும் குடித்தார். ராயருக்கு சாத்தனூரை ஞாபகமூட்டுவதற்கே போல அந்த நாட்களில் 3 தடவைகள் சோமு முதலியார் தஞ்சை போய் அவரை சந்தித்து விட்டு வந்தார். இன்சூரன்ஸ் கம்பெனி விஷயமாகவும் மளிகை கடை விஷயமாகவும் அவர் அந்த 3 தடவைகளும் தஞ்சை போக நேர்ந்தது. நன்றி என்கிற தெய்வத்தை பூசித்தே தீர வேண்டும் என்கிற வியாஜத்தை காரணமாக வைத்துக் கொண்டு அவர் அந்த 3 தடவைகளிலும் சாம்பமூர்த்தி ராயரை தேடிப்போய் சந்தித்தார். இந்த புது சாம்பமூர்த்தி ராயரிடம் முதலியாருக்கு இந்த நாட்களில் பெருமை தோன்றிக் கொண்டு இருந்தது என்று சொல்லுவது மிகையாகாது. ராயர் துணிந்து செய்ய முற்பட்டு செய்துவிட்ட ஒரு காரியத்தை தம்மால் செய்ய முடியவில்லையே என்று அவர் தம் பலகீனத்தை எண்ணி ஆத்திரப்பட்டார். ஆனால் எவ்வளவோ வருஷத்து பாண்டுரங்க பஜனையாலும் கிட்டத்தட்ட 55-60 வருஷங்கள் நல்வாழ்வு வாழ்ந்து விட்டதாலும் சாமானியமானதல்ல என்பதை சோமு உணராதவர் அல்ல.
அதே ஆத்மீக பலம் அவர் எவ்வளவுதான் தவறு செய்தாலும் ஒரே வினாடியில் அதை திருத்தி காப்பாற்றிவிடும் என்று அவர் எண்ணினார். இதுதான் மிகவும் அநியாயம் என்று பட்டது முதலியாருக்கு. எவ்வளவுதான் கெட்டிக்காரனாக இருந்தால் என்ன, சிந்தனை சக்தி எவ்வளவு பெற்றிருந்து என்ன, சமத்து எல்லையற்று இருந்து என்ன, ராயருடைய ஆத்ம பலத்தில் 1000ல் 1 பங்கு கூட தமக்கு இல்லையே என்று எண்ணி இறங்கினார் சோமு. அவருக்கு மனோதிடம் இருந்தது, அறிவு இருந்தது, திறமை இருந்தது, உழைப்பு இருந்தது, ஆசைகள் இருந்தது, ஏக்கங்கள் இருந்தது, லட்சியங்கள் இருந்தன. இவ்வளவும் இருந்தும் தாம் இன்னமும் பூரண மனிதன் ஆகவில்லையே என்ற சோமசுந்தர முதலியார் வருந்தினார். இந்த வருத்தம் பிறந்த மூச்சிலேயே சாம்பமூர்த்தி ராயரை பற்றி ஒரு நம்பிக்கை அவருக்கு. எவ்வளவோ விதமான குறைகள் இருந்தன, எனினும் அவர் பரிபூரண மனிதர் என்று நம்பினார் சோமு முதலியார். இந்த விஷயத்திலே ராயரிடம் பொறாமைப்பட ஆரம்பித்தார். பொறாமைப்பட ஒன்றுமில்லையே என்றுதான் சாதாரணமாக தோன்றும். ஆனால் முதலியாரின் உள்ளத்திலே புகைந்து அவரை திக்குமுக்காடச் செய்த பொறாமை மிகவும் உண்மையானதுதான். சாத்தனூரில் கடை என்று ஏற்படுவதற்கு முன்னால் சோமுவும் குடிகாரன் என்று பெயர் வாங்கியவன்தான். காமாதுரன், தூர்த்தன் என்று பெயர் வாங்கியவன்தான். ஆனால் அதெல்லாம் எப்போதோ முந்தைய ஜென்மத்தில் நடந்த சமாச்சாரம் போல இருந்தது சோமசுந்தர முதலியாருக்கு. இப்பொழுது இவர் குடியை தொட்டோ பெண்ணை பற்றி எண்ணியோ குறைந்தது 15 வருஷங்களாவது இருக்கும் போல் இருந்தது. சோமு பயல் திருந்தி நல்வழிப்பட வேண்டும் என்று அன்று 15 வருஷங்களுக்கு முன் பாடுபட்ட அதே சாம்பமூர்த்தி ராயர் இப்பொழுது தஞ்சையிலே சோமசுந்தர முதலியாருக்கு சீமை சரக்குகளையும் அவற்றை விட மனசுக்கு மயக்கம் தர வல்லவளாகிய தாசி பாலாம்பாளையும் அறிமுகப்படுத்தி வைத்தார். முதலாக அறிமுகமான போது தாசி பாலாம்பாளின் வீட்டிலே நல்லவராக இருந்துவிட முயன்றார் சோமசுந்தர முதலியார். அது சாத்தியப்படவில்லை. உண்மையிலேயே பாலாம்பாள் அழகிதான், மனிதர் மனசை மயக்க வல்லவள்தான். கொஞ்ச நாள் கழித்து மீண்டும் தஞ்சையிலே ராயரை சந்தித்து அவருடன் மீண்டும் அங்கே போன போது நல்லவராக இருக்கிற எண்ணத்தையே முதலியார் கைவிட்டு விட்டார். 3வது தடவை போனது ராயரை சந்திக்கத்தான் என்று சொல்லக்கூட முடியாது. முக்கால்வாசி பாலாம்பாளை சந்திப்பதற்கே போனார் என்று சொல்லாமல். முந்தைய தடவைகளில் எல்லாம் நல்லவராக இருக்க முயன்றது எவ்வளவு தவறான காரியம் என்று உணர்ந்துவிட்டு அதற்காக வருந்தியவர் போல நடந்து கொண்டார். முழு மனசுடன் கேளிக்கைகளில் ஈடுபட்டு லயித்து பரவசமாக தொடங்கிவிட்டார். இது எல்லாம் மிகவும் சொல்ப காலத்துக்குள்ளாகவே நடந்தேறிய காரியங்கள். ஆனால் இந்த மிகவும் சொல்ப காலம் மட்டுமே சாம்பமூர்த்தி ராயருடைய ஆத்மா அஞ்ஞாத வாசம் செய்தது. இதற்கு பிறகு சுய ஒளி பெற்று பூரண பிரகாசத்துடன் அவரிடம் திரும்பிவிட்டது. ராயரும் மீண்டும் சாத்தனூர் சர்வமானிய அக்ரஹாரத்துக்கு பாண்டுரங்க பூஜைக்கு ஜே பஜனைக்கு திரும்பி விட்டார். பாட்டிலாக எடுத்து வாயிலை ஊற்றிக்கொண்ட கை மீண்டும் சப்பை மூக்கு இளிச்சவாய் விக்கிரகத்துக்கு பால் அபிஷேகம் செய்வதிலே சலிக்காமல் ஈடுபட தொடங்கிவிட்டது. மீண்டும் அவர் வீட்டிலே புரோகிதர் கூட்டமும் விருந்தாளிகள் கூட்டமும் ஆர்ப்பாட்டம் பண்ண தொடங்கிவிட்டன. இன்னும் சில வருஷங்களுக்கு இப்படியெல்லாம் தாம் தூம் பண்ணுவதற்கு போதிய ஆஸ்தி இருந்தது அவருக்கு. அவர் ஒழுக்கம் தவறி சில காலம் நடந்தது சோமசுந்தர முதலியாரை வழிவிட்டு வழி இழுக்கிற ஒரே காரணத்துக்காகத்தானோ என்னவோ என்று சொல்லும்படியாக இருந்தது. ஆனால் ஒருகரை ஐயர் சொன்ன மாதிரி கடவுளின் வழிகள் அனந்தமானவை, அற்புதமானவை, மனிதன் அறிவுக்கு எட்டாதவை. சோமசுந்தர முதலியார் அதற்கு பிறகும் அடிக்கடி தஞ்சாவூர் போய் வர தொடங்கினார். அடிக்கடி தாசி பாலாம்பாள் வீட்டை வலிய தேடி போனார். வாலிபம் திரும்பிவிட்டது முதலியாருக்கு. பெண்ணாசை இவ்வளவு நாளும் எங்கேயோ இருந்த இடம் தெரியாமல் அவர் உள்ளத்திலே ஒளிந்து கொண்டிருந்த பெண்ணாசை எப்படியோ திடீரென்று மறுமலர்ச்சி பெற்று விட்டது. அவருடைய ஆசை நரைத்து விடவில்லை, மீசையும் நரைத்து விடவில்லை. உண்மையில் அவர் தலைமயிரில் கூட ஒரு நரை இல்லை. சென்னை மளிகை மாணிக்கன் செட்டியார் சொன்ன மாதிரி 5-10 வயசு என்னையா பெரிய வயசு,
வாலிபர்களுக்கு என்னையா தெரியும் என்று கேட்க தயாராகி கொண்டு இருந்தார் சோமசுந்தர முதலியார். உள்ளத்து வயசுதான் உண்மை வயசு. ஆசையின் வேகத்தை பொறுத்தே உள்ளத்தின் வயசை கணிக்க வேண்டும் என்கிற புது உண்மைகளை முதலியார் காணத் தொடங்கிவிட்டார். முதலியாருக்கு வாலிபம் திரும்பிவிட்டது என்பதிலே சந்தேகம் இனி என்ன? ஆதி காலத்தில் அவருடைய காளை பருவத்திலே அவர் உள்ளத்தில் உறங்கிக் கொண்டிருந்த பெண்ணாசையை தட்டி எழுப்பியவள் பாப்பாத்தி அம்மாள். வயசிலே அவருக்கும் அவளுக்கும் 2-3 வருஷங்கள் வித்தியாசம் இருந்தது. அவள் பெரியவள். மீண்டும் உறைந்து உறங்கி போய்விட்ட ஆசையின் மறுமலர்ச்சிக்கு காரணமாக இருந்தவள் பாலாம்பாள். 16 வயசு இன்னும் நிரம்பாத அழகி. வயசிலே அவருக்கும் அவளுக்கும் சற்றேற குறைய 40 வருஷங்கள் வித்தியாசம் இருந்தது. அவர் பெரியவர். பாலாம்பாளுக்கு அக்காவும் ஒருத்தி இருந்தாள். அவளை விட 2-3 வயசு பெரியவள். கமலாம்பாள் என்ற பெயர். அவளும் அழகிதான். பெரியவள்தான் என்றாலும் அழகிலே பாலாம்பாளுக்கு சற்றும் தாழ்ந்தவள் அல்ல என்று கண்டு பரவசம் அடைந்தார் சோமசுந்தர முதலியார். கமலாம்பாள், பாலாம்பாள் என்பனவெல்லாம் கர்நாடக பெயர்கள்தாம். ஆனால் அவை குறித்த பெண்கள் மிகவும் நாகரிகம் அடைந்தவர்கள். சந்தேகத்துக்கு இடமே இல்லை. தம் வாழ்க்கையின் லட்சியத்தை முதலியார் பணத்திலே கண்டார். அந்த பணத்தின் பயனை, லட்சியத்தை, இன்பத்தை பாலாம்பாள், கமலாம்பாள் என்கிற சகோதரிகளிடம் கண்டார். சோமசுந்தர முதலியார் அதிர்ஷ்டக்காரர்தாம். அத்தியாயம் 8. ரங்காச்சாரியார். யாராவது தெருவோடு போய்க் கொண்டிருக்கிற கும்பகோண நகரவாசியை நிறுத்தி, உங்கள் ஊரிலே பிரமுகர்கள் நிறைய இருப்பார்களே, அவர்களில் ஒருவருடைய பெயரை சொல்லு, சட்டென்று யோசிக்காமல் சொல்லு என்று கேட்டால் 100க்கு 90 பேர் வழிகள் தயங்காமல் கொள்ளாமல் சட்டென்று ஏன் ரங்காச்சாரி இருக்கிறாரே என்றுதான் பதில் அளிப்பார்கள். இந்த கேள்வியை கேட்டவருக்கும் அந்த கும்பகோண வாசிகளிலே ஒருவருக்கும் ஓய்வு இருந்து மேலே பேசுவார்களேயானால் இருவருமே ஒரு விஷயத்தை பற்றி ஆச்சரியப்பட தொடங்கி விடுவார்கள். இந்த ரங்காச்சாரி என்பவர் யார்? எந்த காரியம் செய்து, எதனால், ஏன், எப்படி பிரமுகரானவர் என்று விசாரித்தால் அதையெல்லாம் பற்றி யாருக்கும் ஒன்றும் தெரியாது என்கிற ஆச்சரியகரமான முடிவுக்குத்தான் இருவரும் வருவார்கள். அவர் பிரமுகர் என்கிற ஒரு விஷயம் மட்டுமே தெருவோடு போகிறவன் அறிந்து இருந்த விஷயம். மேல்கொண்டு ரங்காச்சாரியாரை பற்றியோ அவருடைய குணாதிசயங்களை பற்றியோ காரியங்களை பற்றியோ அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. தமிழ்நாட்டிலே நிலவும் ஆங்கில பத்திரிகைகள் எல்லாவற்றிலுமே அவர் பெயர் தினமும் அடிபட்டு கொண்டு இருக்கும். மறுநாள் தமிழ் பத்திரிகைகளிலும் 2 இடங்களிலாவது அவர் பெயர் இல்லாமல் இராது. அவர் எழுந்து நின்று கனைத்துவிட்டு, அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே என்று ஆரம்பித்து பேசாத பொதுக்கூட்டம் கும்பகோணத்திலே பொதுக்கூட்டமே கிடையாது. அவர் அங்கத்தினராக இல்லாத சங்கம் ஒரு சங்கம் என்ற பெயருக்கே லாய்க்கில்லாததாகத்தான் இருக்கும். கமிட்டி மெம்பராகவோ டைரக்டராகவோ அவர் இல்லாத கூட்டு ஸ்தாபனம் எதுவும் கும்பகோணத்திலே நிலைத்து இருந்தது இல்லை. கும்பகோணம் முனிசிபாலிட்டி எலெக்ஷன் ஒவ்வொன்றிலும் அங்கத்தினர் பதவிக்கு நின்று விடுவார். அதுவரையில் அவர் தோல்வியுற்றதும் இல்லை. எவ்வளவு தீவிரமான போட்டி இருந்தாலும் அவர் வார்டிலே அவருக்குத்தான் வெற்றி. முனிசிபாலிட்டியிலே அவருடைய சாசுவத பதவி பற்றி அவருடைய சகோதர அங்கத்தினர்கள் அவரை சில சமயம் கேலி கூட செய்வதுண்டு. ரங்காச்சாரியாரும் நாற்காலி மூட்டை பூச்சிகளும் அந்த காம்பவுண்ட் சுவரும் தான் அப்பா கும்பகோணம் முனிசிபாலிட்டி என்பார்களாம். தாம் எந்த காரியத்தை சாதித்து பிரமுகரானவர் என்கிற விஷயம் பிரமுகர் ரங்காச்சாரியாருக்கே தெரியாது. ஆனால் ஒன்று, அவர் எந்த காலத்திலுமே எந்த விஷயத்தையுமே சாதிக்க முயன்றது இல்லை. சாதிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டதும் இல்லை. ஒரு பழைய காலத்து திவான் பகதூரின் பேரன் அவர். 4 வட்டி 5 வட்டி என்று வட்டி வாங்கி ஏராளமான பணம் சேர்த்த ஒரு மகானின் பிள்ளை. ஒரு தெருவில் இருந்த வீடுகள் பேரிலே போக்கியத்துக்கு பணம் கொடுத்து நாளடைவில் அந்த பெரிய தெரு பூராவையுமே தமக்கு சொந்தமாக்கி கொண்டு விட்ட சமர்த்தர் அவர் என்று அந்த மகானை பற்றி கதைகள் சொல்லுவார்கள். தஞ்சை ஜில்லா மைனர்களிலே
பண்ணையார்களிலே ரங்காச்சாரியாரின் தகப்பனாரிடம் கடன் வாங்காத புள்ளியே இல்லை என்று சொல்வார்கள். அவருக்கு இருந்த சொத்துக்களைப் போலத்தான் அளவறிந்து எண்ணிக்கையற்று கிடந்தார்கள் ஊரிலே அவருக்கு பிறந்த பிள்ளைகளும் என்று ஊரார் சொல்லுவார்கள். மகான் அவர். பணம் செலவழிக்க மனசில்லாத காரணத்துக்காக காசு அதிகம் செலவுக்கு கேட்காத கீழ்ஜாதி ஸ்திரீகளைத்தான் பிடிக்குமாம் அவருக்கு. இவருடைய ஏராளமான ஆஸ்திகளுக்கு ஒரே வாரிசாக வந்து பிறந்தவர் ரங்காச்சாரியார். BA வரையில் படித்தார். ஆனால் கடைசி நிமிஷத்தில் என்ன தோன்றிற்றோ என்னவோ பரீட்சைக்கு போய் பட்டம் வாங்காமலே இருந்து விட்டார். பிறகு சில காலம் சென்னையில் கான்ட்ராக்ட் வேலை எடுத்து செய்வதாக பாசாங்கு செய்து கொண்டிருந்து விட்டு ஓர் 50,000 வரையில் செலவு பண்ணிவிட்டு தகப்பனார் இறந்தவுடனே கும்பகோணத்துக்கு திரும்பி விட்டார். திரும்பி 4-5 வருஷங்களுக்குள்ளாகவே மிகவும் சிறிய வயசிலேயே கும்பகோணத்து பிரமுகர்களில் ஒருவராகிவிட்டார் அவர். இந்த பிரமுகத்துவம் கிடைக்க வேண்டும் என்றோ கிடைத்த பின் நிலைக்க வேண்டும் என்றோ கவலைப்பட்டதும் இல்லை. ஆனால் பிரமுகத்துவம் அவரை தேடி வந்து அடைந்து இருந்தது. சுலபத்தில் அவரை விட்டு விலகுவதாக இல்லை அது. சாதாரணமாக மற்ற மனிதர்களுடைய குணாதிசயங்களை பற்றி நல்லதோ கெடுதலோ ஏதாவது சுலபமாக சொல்லிவிடலாம். ஆனால் இந்த ரங்காச்சாரியாருடைய குணாதிசயங்களை பற்றி எதுவுமே சொல்வதற்கு இல்லை என்பதுதான் விசேஷம். மதில் மேல் உட்கார்ந்து இருக்கும் பூனை மதிலுக்கு இந்த பக்கம் குதிக்குமா அந்த பக்கம் குதிக்குமா? 2 பக்கங்கள் தான் உண்டு. ரங்காச்சாரியாருடைய மனசுக்கும் குணத்துக்கும் எவ்வளவு பக்கங்கள் உண்டு என்பது இன்னமும் ஆராய்ச்சியினர் கண்டுபிடித்து சொல்லாத விஷயம். எல்லா மனிதர்களுடைய குண விசேஷங்களிலும் துளி துளி கலந்து அவரிடம் அமைந்து இருந்தன என்று சொல்வது மிகையாகாது. நல்லவருக்கு நல்லவர், கெட்டவருக்கு கெட்டவர் என்று அடிக்கடி ஓர் அர்த்தமற்ற வார்த்தை சேர்க்கையை ஜனங்கள் உபயோகிப்பார்களே, அந்த அர்த்தமற்ற வார்த்தை சேர்க்கைக்கு கூட ஒரு அர்த்தம் அவரால் ஏற்பட்டுவிடும் போல் இருந்தது. அவர் நல்லவர், கெட்டவர், எல்லோருக்கும் வேண்டியவர், ஒருவருக்கும் வேண்டாதவர். சாதாரணமாக பொய்தான் சொல்வார், ஆனால் சாதாரணமாக மெய்யும் சொல்வார். சுருக்கமாக சொன்னால் அவர் சர்வேஸ்வரனை போன்றவர். எல்லா குணங்களுக்கும், நற்குணங்களுக்கும் துர்குணங்களுக்கும் மட்டுமின்றி நல்லதும் தீயதும் அல்லாத பல குணங்களுக்கும் உறைவிடமாக விளங்கினார். இவருக்கு வாய்த்திருந்த சக தர்மினி கோமலவள்ளி அம்மாளும் எல்லா விஷயங்களிலும் இந்த கணவனுக்கு ஏற்றவள்தான். சென்னை வக்கீல் ஒருவரின் பெண், பெரிய குடும்பத்தில் பிறந்தவள். ஒரு காலத்தில் பணக்காரர்களாக இருந்த குடும்பத்திலே பிறந்து அந்த குடும்பத்தின் பழைய பெருமைகளிலே இன்னமும் பெருமைப்பட்டு கொண்டிருக்கும் கூட்டத்தை சேர்ந்தவள். வாழ்க்கையிலே இன்பமே லட்சியம், இன்பங்களிலே சிற்றின்பமே சிகரம் என்கிற கொள்கையுடையவள் அவள். அந்த இன்பத்தை அடைந்து மகிழ எதுவும் செய்ய துணிவாள். பதிவிரத்தியம், கற்பு என்பனவெல்லாம் கதைகளுக்கும் காவியங்களுக்கும் என்று ஏற்பட்ட சரக்குகள். தன்னை போன்ற பெண்களுக்காக ஏற்பட்டனவல்ல என்பதுதான் அவளுடைய திடமான அபிப்பிராயம். ரங்காச்சாரி இந்த மாதிரி விஷயங்களிலே சற்று தாராள நோக்குடையவர் என்றுதான் சொல்ல வேண்டும். அவருடைய தாராளம் கண்ணால் கண்டாலும் கண்டதாக ஒப்புக்கொள்ளாமல் இருந்து விடுகிற சாமர்த்தியத்திலே அமைந்து இருந்தது. வீட்டிலே கோமலவல்லி இட்டதுதான் சட்டம். அவள் கிழித்த கோட்டை ரங்காச்சாரியார் தாண்ட மாட்டார், தாண்ட முடியாது என்று அவருக்கு தெரியும். முக்கியமாக அவள் காரியங்கள் எதிலுமே அவர் குறுக்கிட மாட்டார். குறுக்கிட்டால் தோல்வி நேரிடும், தலை குனிய நேரிடும் என்று அவருக்கு தெரியும். கும்பகோணத்து பெரிய மனிதர்களுக்கு பல்வேறு சமயங்களில் வேண்டியவளாக இருந்தவள் அந்த அம்மாள். அதிர்ஷ்டசாலி என்றுதான் சொல்ல வேண்டும். இது விஷயமெல்லாம் அவள் கணவனுக்கும் தெரியும் என்றுதான் நினைக்க வேண்டியிருக்கிறது. ஆனால் தெரிந்தாலும் கண்ணை மூடிக்கொண்டு தெரியாதது போலவே இருந்து விடுவதுதான் கெட்டிக்காரத்தனம் என்று அவர் உணர்ந்து இருந்தார். ஸ்திரீகள் விஷயத்திலே ரங்காச்சாரியாருக்கு சபல புத்தி அதிகம் உள்ளவர்தாம். ஸ்திரீகள் வர்க்கத்தையே கடவுள் தமக்கு ஓர் இன்ப சாதனமாகத்தான் படைத்திருக்கிறான் என்கிற ஞாபகம் அவருக்கு. அந்த நம்பிக்கையும் உண்டு. அது மாறுவதற்கான அனுபவம் எதுவும் அவருக்கு ஏற்படவில்லை. அவர் மனைவியும் அவரை கண்டிப்பது இல்லை.
இது விஷயமாக அவர் தமக்கு எப்படி சுதந்திரம் கொடுத்திருந்தாரோ அதே போல் அவளும் அவருக்கு சுதந்திரம் தந்துவிட்டாள். நான் என் இஷ்டப்படி நடந்து கொள்கிறேன், நீ உன் இஷ்டப்படி நடந்து கொள், தோஷமில்லை என்று மேல்நாட்டு நாகரிக தாராள மனப்பான்மையில் குடித்தனம் நடத்திய லட்சிய தம்பதிகள் அவர்கள். கோமளவல்லி 4 குழந்தைகள் பெற்றெடுத்தவள் என்றாலும் நல்ல தேக கட்டும் மேனி மெருகும் முக அழகும் உள்ளவள். அவள் நடப்பதை பார்ப்பதற்கே இன்பமாக இருக்கும். வேறு இன்பங்களை ஞாபகமூட்டும் நடை அது. இன்ப சாதனமாகிய தன் உடல் கெட்டுவிடாமல் வயசாலும் வேலையாலும் குடும்ப கவலையாலும் எதாலுமே கெட்டுவிடாமல் பார்த்து கொள்வதற்கு அவள் நன்கு அறிந்து இருந்தாள். அழகு பாதுகாப்பை ஒரு கலையாக அறிந்து அப்பியசித்து வந்தாள் அவள் என்று சொல்வது மிகையாகாது. 4 குழந்தைகள் பெற்ற பின் 30-32 வயசிலே அவளுடைய நடையிலும் மேனியிலும் முகத்திலும் ஒரு சோர்வு காணப்பட்டது என்பது வாஸ்தவன்தான். ஆனால் அந்த எச்சரிக்கையை அவள் கவனிக்க மறந்து விடாமல் கெட்டிக்காரத்தனமாக செய்ய வேண்டியதை செய்து போன அழகை, போய்கொண்டிருந்த அழகை மீண்டும் பெற்றுவிட்டாள். 35 வயசுக்கு மேலே அவள் மனசிலே இன்ப ஈடுபாடு அதிகரித்து இருப்பது போல இருந்தது. அவள் அழகு புது மலர்ச்சி, மறுமலர்ச்சி பெற்று இருந்தது. மறுமலர்ச்சி பெற்று மறுபடியும் பெண் வேட்டையிலும் வாலிப சுகத்திலும் ஈடுபட்டு கொண்டிருந்த சாத்தனூர் மளிகை மர்ச்சன்ட் சோமசுந்தர முதலியாருடைய கண்களிலே கோமளவல்லி பட்டாள். பட்டதற்கு அடுத்த வினாடியே அவர் உள்ளத்திலும் குடியேறிவிட்டாள். இரு மறுமலர்ச்சிக்காரர்களும் சந்திப்பதற்கு முன் நடந்த சில காரியங்களை விவரிப்பது இங்கு அவசியமாகிறது. கும்பகோணத்திலே ரங்காச்சாரியாருக்கு தெரியாத ஆசாமி இல்லை. எந்த மூலையில் எந்த ஆசாமி எந்த சமயத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்று கேட்டால் 6 மணி நேரத்துக்குள் விசாரித்து அறிந்து சரியாக சொல்லிவிடுவார். மடத்தெருவிலே சாத்தனூர் முதலியார் மளிகை கடை வைத்த நாள் முதலாகவே அவரை கவனித்து வந்து இருந்தார் ரங்காச்சாரியார். இந்த கவனிப்பு விசேஷ சிரத்தை எதனாலும் ஏற்பட்டது அல்ல. ரங்காச்சாரியாருக்கு இயற்கையாக அமைந்து இருந்த சுபாவம் அது. சோமசுந்தர முதலியார் சாதாரண மளிகை கடை வியாபாரிகளைப் போல அல்ல. அவரிடம் ஏதோ விசேஷம் இருந்தது என்பது ரங்காச்சாரியாருக்கு தெரிய அதிக நாள் பிடிக்கவில்லை. தெரிந்து கொண்ட உடனே மளிகை மர்ச்சன்ட் என்கிற ஹோதாவில் இல்லாமல் மனிதன் என்கிற ஹோதாவில் முதலியாருடைய நடை, உடை, பாவனைகள், பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றையும் கவனித்து ஞாபகத்தில் இருத்திக் கொண்டார். 2 தரம் அகஸ்மாத்தாக சந்திப்பது போல அவரை சந்தித்து அறிமுகம் செய்து கொண்டார். ஆனால் அதிகமாக நெருங்கிவிடவில்லை. முதலியாரும் அவரை நெருங்கிவிடவில்லை. அது ஏன் என்று ரங்காச்சாரியாருக்கு புரியவில்லை. சோமசுந்தர முதலியாரை பற்றி இன்னொரு விஷயமும் ரங்காச்சாரியாருக்கு வெகு நாள் வரையில் புரியாமலே இருந்தது. 2 கடைகள் வைத்து ஏராளமான பணம் சேர்த்து குவித்து இருந்தார். இன்சூரன்ஸ் ஜில்லா ஆர்கனைசராக நிறைய பணம் பண்ணி இருந்தார். 10-12 லட்சம். அதுவும் சிரமமான காலத்திலே. அவ்வளவு புது பணம் பண்ணியவர் வேறு யாரும் இல்லை என்பது அறிந்து ஆசாமியினுடைய தரத்தையும் தெம்பையும் அதிர்ஷ்டத்தையும் உண்மையிலேயே வியந்தார். கார் வேறு வைத்துக் கொள்ள ஆரம்பித்தார் முதலியார். இவ்வளவுக்கும் பிறகு அவர் சாத்தனூரிலே சாக்கடை தெரு போல இருந்த மேட்டு தெருவை விட்டு வெளியேறாத காரணம் என்ன என்கிற விஷயம் ரங்காச்சாரியாருக்கு தெரியவில்லை. மண்டையை எவ்வளவுதான் உடைத்துக் கொண்டாலும் பிடிபடவில்லை. முதலியாருடைய செல்வத்தை பற்றி தாம் நினைத்ததெல்லாம் தவறாக இருக்குமோ என்று பயந்த ரங்காச்சாரியார் அவருக்கு மட்டுமே தெரிந்த பாணியில் அவருடைய பேங்க் கணக்குகளை எல்லாம் பார்வையிட்டு எவ்வளவு பணம் இருந்தது முதலியாருக்கு என்று தெளிவாக கண்டுவிட்டார். முதலியாருக்கே தெரியாத ஒரு விஷயம் இப்படியாக ரங்காச்சாரியாருக்கு தெரிந்துவிட்டது. புதிதாக தெரிந்து கொண்ட விஷயங்களால் ரங்காச்சாரியாருக்கு சோமசுந்தர முதலியாரிடம் மதிப்பு அதிகரித்ததை தவிர சிறிதும் குறையவில்லை. இந்த மாதிரி விஷயங்களை பற்றி ரங்காச்சாரியார் தம் மனைவியுடன் பேசுவது உண்டு. அந்த சாத்தனூர் ஆசாமி இருக்காரே, மளிகை கடை ஆசாமி, அவரால் கும்பகோணம் நகரே ஒரு கலங்க போகிறது ஒரு நாள் என்றார் ஒரு நாள் கோமளவல்லியிடம். கலங்கட்டும் என்றாள் கோமளவல்லி வைர மூக்கு பொட்டின் திருகாணியை திருகிக் கொண்டே. அந்த சோமசுந்தர முதலியார் பெரிய ஆசாமி என்று தோன்றுகிறது என்று சொல்லி
தம் மனைவியிடம் அவருடைய பேங்க் கணக்குகளை பற்றி தாம் கண்டுபிடித்த விவரங்களை சொன்னார். கோமளவள்ளிக்கு கூட ஆச்சரியமாகத்தான் இருந்தது. அப்படியா என்றாள். ஒரு நிமிஷம் யோசித்தாள். பிறகு, அவரை சிநேகம் பிடித்துக் கொள்ளுங்களேன், அவருடைய நட்பு எவ்வளவோ காரியங்களுக்கு உதவியாக இருக்குமே என்றாள். ஆமாம், சமயம் இன்னும் வாய்க்கவில்லை என்றார் ரங்காச்சாரியார். இடையிலே இன்னொரு விஷயமும் தெரிய வந்தது ரங்காச்சாரியாருக்கு. புதுநகரில் மனை வாங்கி சென்னையில் பிரபலஸ்தர்களான இன்ஜினியரிங் கம்பெனியாரை கொண்டு யாரோ ஒருவர் பங்களா கட்ட ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார் என்கிற வதந்தி உண்மைதான் என்றும், அப்படி ஏற்பாடு செய்து கொண்டு இருந்தவர் சோமசுந்தரம் முதலியார்தாம் என்றும் எப்படியோ அறிந்து கொண்டு விட்டார். பலே, கெட்டிக்காரர் தானப்பா இந்த முதலியார் என்று தமக்குள்ளேயே மெச்சிக்கொண்டார். கும்பகோணத்தை போன்ற ஒரு பெரிய ஊரின் விஷயங்களையே ஜாடாவும் அறிந்து உபயோகித்துக் கொள்ள சக்தி வாய்ந்த ரங்காச்சாரியாருக்கு சாத்தனூர் போன்ற ஒரு சிறு கிராமத்தின் விஷயங்களை அறிந்து கொள்ள அதிக நாள் பிடிக்கவில்லை. சாத்தனூர் விசாரணை அவரை தஞ்சையில் பாலாம்பாள் கமலாம்பாள் வீடு வரையில் கொண்டு போய்விட்டது. பேங்க் கணக்குகள் பற்றி ஆச்சரியத்தில் ஆழ்ந்த ரங்காச்சாரியார் பாலாம்பாள் கமலாம்பாள் விஷயம் அறிந்து இன்னும் அதிக ஆச்சரியத்தில் மூழ்கினார். புது விஷயத்தையும் தம் மனைவியிடம் தெரிவிக்க தவறவில்லை ரங்காச்சாரியார். ஓஹோ என்றாள் கோமளவல்லி. அவ்வளவுதான் அவள் வெளிப்படையாக சொன்னது. ஆனால் அவள் மனசில் என்ன இருந்ததோ அது கடவுளுக்கும் அவள் கணவனுக்கும் தான் வெளிச்சம். இதை கேட்டதற்கு நன்றி. பிடித்து இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். இன்றைய பொழுது இனிதாக அமைய நல்வாழ்த்துக்கள். நன்றி.